இந்த ரொட்டேஷன் அண்ட் ஆங்கர் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலை ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே காம்போசிஷன் அண்ட் அப்படியே கொடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு காம்போசிஷனாக வந்துடும். ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரோட ஃபைல் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். காரோட பாடி, வீல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் டயர் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் ஆங்கர் பாயிண்ட் டூல் செலக்ட் பண்ணியிருக்கேன். சென்டரில் இருக்க ஆங்கர் பாயிண்ட்டை நான் இந்த கார்னரில் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ கார்னரில் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ரொட்டேட் டூல் எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஆங்கர் பாயிண்ட் இருக்குல்ல, ஆங்கர் பாயிண்ட் டூல். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணிவிட்டு சென்டரில் வைக்கிறேன். இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட்டை வந்து இப்போ சப்போஸ் இந்த மாதிரி தள்ளி இருக்குன்னீங்களேன், இதை ப்ராப்பராக இந்த வீலுக்கு சென்டர் ஆகிறது எப்படின்னா, ஆங்கர் பாயிண்ட் டூல் போய்ட்டு டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக வீலை இப்படி நவுத்திக்கோங்க. ஓகே, ஸோ வீல் எப்பயுமே நவுத்தும் போது இப்போ நான் ஆங்கர் பாயிண்ட் கொடுத்த உடனே ஆங்கர் பாயிண்ட் டபுள் டேப் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ சப்போஸ் உங்களோட வீல் எங்கேயா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லைனா உங்களோட வீலோட பொசிஷன் எங்கேயா மாற்றுறீங்கன்னா சும்மா இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு மாற்றாதீங்க. அதுக்கு பதிலாக லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். சரியா? அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகும்.